புதிதாக வந்த தலைவர் என்பதற்காக அல்ல, திரையில் பார்த்த நடிகர் தெருவுக்கு வந்திருக்கிறார், ஆகவே அவரை பார்க்கலாம் என்ற முறையில் தான் மக்கள் போயிருக்காங்க. அது ஏப்ரல் மாதம் 23ஆம் வாக்களிப்பில் தெரியும், அல்லது மே மாதம் 4ஆம் வாக்கு எண்ணிக்கையின் போது இவர்கள் வேடிக்கை பார்க்க வந்தவர்களா, உண்மையிலேயே வாக்களிக்க வந்தவர்களா, இதற்கு சாதகமாக அரசியல் ரீதியாக வந்தவர்களா என்பதை மே மாதம் 4ஆம் நம்ம வாக்கு எண்ணிக்கையின் போது நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். அவர் தமிழ்நாட்டில் எங்கே போனாலும் இந்த கூட்டங்கள் வரும், அதில் ஒன்றும் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. அவருக்கு விஜய் அவர்களுக்கு கூட்டம் வரும் என்பதோ அவரை பார்ப்பதற்காக வருவார்கள் என்பதிலையும் எந்த விதமான மாற்று கருத்து கிடையாது. ஆனால் அவர் ஒரு மாற்று அரசியல் தலைவராக, ஒரு ஆட்சி மாற்றத்திற்கான நபராக தமிழக மக்கள் கருதுகிறாரா என்றால் கடுகளவு கூட அதற்கு வாய்ப்பில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அது மே மாதம் 4ஆம் தேதி நீங்கள் இது 4ஆம் தேதி சார், இப்போ தேர்தல் நடத்துறது தேர்தல் ஆணையம். தமிழ்நாட்டினுடைய காவல்துறை உயரதிகாரிகள் முதல் கொண்டு உள்ளூர் கான்ஸ்டபிள் வரைக்கும், அதேமாதிரி வருவாய்த்துறை அதிகாரிகள், ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லோருமே இப்போ தேர்தல் ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க. அப்படி ஏதாவது அவர் குற்றம் சாட்ட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் ஆணையத்தில் தான் நேரடியாக அணுகி உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும். பாதுகாப்பில் என்ன குறைபாடு இருந்தது என்பதை தேர்தல் ஆணைய அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்ததுதான் நிவாரணத்தை தேட வேண்டுமே தவிர, திமுக அரசின் மீது குற்றம் சாட்ட வேண்டும் என்பதற்காகவே தேர்தல் நடைமுறைகள், நடத்தை விதிகள் என்ன என்பதே தெரியாமல் அவர்கள் இது போன்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட தேர்தல் அதிகாரிகள் தான் அனுமதி வாங்கணும், ஆனால் அவர் தலைமைச் செயலகத்துக்கு போகிறார். அநேகமாக இதான் முதல் தடவையாக அவர் தலைமைச் செயலகத்துக்கு போயிருப்பார் நினைக்கிறேன் வாழ்நாள்லேயே. நாங்கள் ஒரு 5000 தடவையாவது போயிருப்போம் தலைமைச் செயலகத்துக்கு மக்கள் பிரச்சனைக்காக. அதனால் இப்போ தேர்தல் இப்போ தமிழ்நாட்டினுடைய நிர்வாகம் என்பதே முழுக்க முழுக்க அதிகார வர்க்கம் முழுவதும் தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறது என்பதை விஜய் அவருக்கு நெருக்கமாக இருக்கிற நண்பர்கள் தெரிவிக்கணும். ஏதாவது புகார் என்று சொன்னால் யாரிடம் தெரிவிக்க வேண்டும் என்பதற்கான புகார் எண்கள்லாம் வழங்கப்பட்டிருக்கு. அதையெல்லாம் தெரிந்து அவர்கள் புகார் செய்ய வேண்டும். திமுக ஆட்சியின் மீது ஏதாவது ஒரு புகார் சொல்ல வேண்டும், அப்போதுதான் அது ஊடகத்தில் முக்கியத்துவம் கிடைக்கும் என்பதற்காக திட்டமிட்டே வேண்டுமென்றே இத்தகைய குற்றச்சாட்டுகளை அவர் சொல்றது மாதிரி தான் தெரியுது. திராவிட கட்சிகள் கூட்டணியை சேதத்தை ஏற்படுத்துவார் விஜய். திமுக கூட்டணியில் அதிமுக கூட்டணியில் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துவார் நினைக்கிறீங்களா? திமுகவுக்கும் டிவிக்கு தான் நேரடியான போட்டி அப்படின்னு ஒரு பிரச்சனை இருக்கு. அவர் கட்சி தோன்றிய காலத்திலேருந்து அதான் சொல்லிட்டு இருக்காரு, திமுகவுக்கும் எனக்கு தான் போட்டி. ஆனால் தமிழ்நாட்டில் யாருமே நம்பலை என்பதற்கு எடுத்துக்காட்டு அவர் ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு ஆஃபர் கொடுத்ததற்கு பிறகும் அந்த ஆஃபரை வாங்குறதுக்கு கூட யாரும் போகல.